அழாதரா. அப்பா அப்பா என்ன அங்கெல்லாம் அனுப்பாதப்பா. நான் அங்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா. நான் உன் கூடவே இருக்கேன்ப்பா. என்ன அனுப்பாதப்பா. நான் போக மாட்டேன்ப்பா. அண்ணாமலை, வேற வழியே இல்லையாப்பா? முத்து சீர்திருத்த பள்ளிக்கு போய் தான் ஆகணுமா? அம்மா, நம்ம கைய மீறி கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுச்சு. முத்துவ சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா. எனக்கு தெரியும்டா நீ அப்படி பண்றவன் இல்லைன்னு. எல்லாரும் நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்கப்பா. அம்மாவும் நான் தான் பண்ணிருப்பேன்னு சொல்றாங்கப்பா. நீ தான் பண்ணிருப்பேன்னு நல்லாவே தெரியும். இதெல்லாம் பக்கத்துல பாட்டியா? இவனுக்கு என்ன இதெல்லாம் புதுசா? கூட படிக்கிற பசங்களை எல்லாம் அடிச்சிருக்கான், மனோஜ் அடிச்சிருக்கான், இப்ப ஹெட் மாஸ்டர் கல்லால் அடிச்சிருக்கான். ஏண்டி, அதான் முத்து சொல்றான்ல அவன் செய்யலன்னு. அத்தை, இவன் அடிச்சதை ஸ்கூல்ல எல்லாரும் பாத்திருக்காங்க. மற்றவங்க இவனை பத்தி எது சொன்னாலும் நீ நம்பிடுவியா? பிள்ளைய மேல மற்றவங்க தப்பு சொன்னா அதை உடனே நம்ம நம்பிடக்கூடாது. நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? அதத்தாங்க நானும் சொல்றேன். இவனை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. இவனுக்கு எதிராக எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்கன்னு பாத்தீங்கல்ல? அம்மா, எத்தனை பேர் வேணாலும் சொல்லட்டும், நீயும் போய் ஆமான்னு ஒத்துக்குவியா? நாங்க கேட்டப்போ நீ எதுவும் சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இவ செஞ்சிருப்பான்னு நீயும் ஒரு வார்த்தை சொன்னா, பெத்த தாயே சொல்லிட்டான்னு அவங்களும் நம்பத்தானே செய்வாங்க. என் புள்ள அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு ஏன் நீ சண்டை போடல? நான் ஏங்க சண்டை போடணும்? இவன் பண்ண வேலைக்கு நாம தான் அவமானப்பட்டு நிக்கிறோம். வயசுக்கேத்த வேலையை இவன் பண்றான். இப்பவே இவன் ஒரு ரவுடியா இருக்கான். வாய மூடி. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பிள்ளைய பார்த்து ரவுடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என் முத்து இந்த மாதிரி ஒரு நாளும் செய்யறவன் இல்ல. எங்கேயாவது தப்பு நடந்தா அதை போய் கேட்பானே ஒழிய இப்படி வாத்தியாரெல்லாம் அடிக்க மாட்டான். ஆமா, நீங்க தான் மிச்சிக்கணும். அவனை வளர்க்கும் போதே அடிச்சு வளர்த்திருந்தீங்கன்னா இப்படி ஆயிருக்குமா? வேண்டாம் விஜயா, வார்த்தையை விடாத. நான் அவனை சரியா வளர்க்கலன்னு சொல்றியா? என் பிள்ளைய வளர்த்த மாதிரி தான் அவனையும் வளர்த்திருக்கேன். அவன் நல்ல பிள்ளடி, அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறவன் இல்ல. இங்க வந்ததுல இருந்து என்ன இவன் கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்கான். இதுக்குதான் இவனை ஊர்லயே கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? இப்ப பாருங்க, சீர்திருத்த பள்ளிக்கு போறான். பாதி வாழ்க்கை இனிமே அங்கதான். என் முத்து அங்கெல்லாம் போக மாட்டான்டி. அழாதடா அண்ணாமலை, நீ ஏதாவது பண்ணுப்பா. ஸ்கூல்ல நானும் பேசி பார்த்தம்மா, உங்க கேட்கறதாவே இல்லை. என் உயர் அதிகாரி வாசுதேவன்கிட்ட நான் உதவி கேட்டேன். அவரும் உங்க பையன் தப்பு பண்ணிட்டான், அவன் சீர்திருத்த பள்ளிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாருமா. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. இந்த வீடா? எஸ் சார். சார், ஐயோ, வணக்கங்க. நாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வரோம். பையனை கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம். பாட்டி 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 நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி. பாட்டி நான் உன் கூடயே வந்துடுறேன் பாட்டி. பாட்டி என்ன ஊருக்கு கூட்டு போயிடு பாட்டி. ஐயா, என் பேர் அப்படியெல்லாம் பண்றவன் இல்லையா. யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அவன் ரொம்ப நல்ல பையன். அவனை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. என் பையன் ரொம்ப நல்லவன் சார். சார், ஸ்கூல் டீச்சருங்க, ஸ்கூல் பசங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சார். ஹெட்மாஸ்டர் மேலேயே கல் எடுத்து அடிச்சிருக்கான். அவர் இப்போ கோமால இருக்காரு. அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா எவ்வளவு சீரியஸ் ஆயிருக்கும். பாட்டி சார், என் பிள்ளையோட எதிர்காலமே போயிரும் சார். ஏங்க, இப்ப மட்டும் இவனுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? இப்பவே இப்படி பண்றான்னா வளர்ந்தா இன்னும் முரடன் ஆயிடுவான். என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்.
சார் சார் இப்பவே இவ்வளவு அரகண்டா இருக்க பசங்களெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுதான் சார் சரி. அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்க மாத்தி அனுப்புவாங்க. அதுதான் அவங்களுக்கும் நல்லது. உங்க பையனை அனுப்பி விடுங்க சார். அப்பா அப்பா என்ன அனுப்பாதப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, என்ன அனுப்பாதப்பா. சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். என் பையன் அப்படி பண்றவே இல்லை சார். சார் நீங்க இப்படி சொல்றீங்க. இந்த பையனோட அம்மாவே இது கேஸ் ஆனப்ப இவன் முரடன் தான், இந்த தப்ப அவன் கண்டிப்பா பண்ணிருப்பான்னு அவங்களே சொன்னாங்க. இந்த பையனோட அம்மாவே சொன்னதுனால கோர்ட்ல அதை இன்னும் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டாங்க. சார் ப்ளீஸ் சார், நான் அந்த ஸ்கூல்ல இருந்து அவனை நிறுத்திடுறேன். எங்க அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே அவனை படிக்க வச்சிடுறேன். ப்ளீஸ் சார். சார், காலைல சார், வேணாலும் என்ன சார் பண்றீங்க? அப்பா சார் என்ன சார் நீங்க போய் எங்க காலில் விழுகிறீங்க? இதுல நாங்க எதுவும் பண்ண முடியாது சார். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவனை கூட்டிட்டு போக சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தள்ளுங்க சார் ப்ளீஸ். பாட்டி பாப்பா, பாட்டி தம்பி, வேணாம் வா. சொல்லு பாட்டி. சொன்ன கேளு, வா. பாட்டி வேணாம் சொல்லு பாட்டி. வா, வா. அப்பா அப்பா வேணாம் வா. சொல்லுங்கப்பா. அப்பா ஒண்ணும் இல்ல, வா. பண்ணலப்பா. அப்பா பண்றேன் சார் ப்ளீஸ் அதெல்லாம் சார். பண்ணாதீங்க சார். ஏங்க எதுக்குங்க இவனுக்காக சும்மா கால்ல விடறன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போட்டு விடுங்க. இவன்லாம் அங்க போனதா திருந்துவான். இவன் சீர்திருத்த பள்ளிக்கு போனதா எனக்கு நிம்மதி. ஏய், அவனும் உன் புள்ள தானே. அவன் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க, வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்றியா நீ? ஏய் பாப்பா, சார் சார் வேண்டாம் சார். ஐயோ, கூட்டிட்டு போகாதீங்க ஐயா. ஐயோ, முத்து. விட்டுருங்க சார், அவனை தயவு செஞ்சு விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சொன்ன கேளுங்க சார். சார் இந்த வயசுலயே இந்த பையனுக்கு இந்த நிலைமை. சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் போனா இவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அண்ணாமலை நல்ல மனுஷன், அவர் பையன் இப்படி பண்ணிட்டானே. அவனுக்கு இந்த வயசுல கோவம் ரொம்ப அதிகமா வருது. இவன் அப்பப்போ ரவுடி மாதிரி நடந்துப்பான். அப்பவே நினைச்சேன் அந்த பையன் ரவுடி எல்லாம் இல்ல, அவன் கோவப்பட்டாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். அண்ணாமலை இருக்கிற இடம் தெரியாம இருந்தாரு. இந்த பையன் இந்த வயசுல எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டானே. ஏங்க சின்ன பையங்க, அவன் எப்படி பண்ணிருப்பான்? அதான் அவங்க அம்மாவே சொல்றாங்களே, இவன் தான் பண்ணிருப்பான்னு.